ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவதி இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பூஜை அறையில் வைக்கக்கூடிய பொட்டுகளும் நம்ம நிலைவாசலில் வைக்கக்கூடிய மஞ்சளில் இந்த மாதிரியான பொருட்களை நம்ம கலக்கும் பொழுது ரொம்ப நல்ல ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்கும். நம்ம பூஜை அறையில் அம்மனுக்கு போட்டிருப்போம்ல இந்த மாதிரி மஞ்சள், இது கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி மஞ்சளை நம்ம எடுத்துக்கலாம். இதை வச்சு நம்ம ஒரு பொடி செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஸ்மெல்லுங்க, அவ்வளோ ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நம்மளுக்கு கொடுக்கும். இதை நல்லா இடிச்சுக்கிட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். கொஞ்சம் நெருன்னு தான் இருக்கும். இதை மறுபடியும் நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் நல்லா பவுடர் ஆகிக்கும். நான் ஃபஸ்ட்டு அரைக்கும்போது கொஞ்சம் 2-3 துண்டு இருந்துச்சு. இந்த துண்டெல்லாம் மறுபடியும் தட்டி நான் அதுக்குள்ளே போட்டு மறுபடியும் அரைக்கிறேன். இது எல்லாமே நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தான். இந்த மஞ்சளெல்லாம் நம்ம தூக்கி போடாமல் இதுலேயே நம்ம சாமிக்கு வைக்கக்கூடிய திலகப்பொடி ரொம்ப நல்லா நம்ம பண்ணிக்கலாம். கோயில் போன்ற அப்படி ஒரு மனம் இருக்குங்க. கோயிலெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாசம் இருக்குல்ல, அந்த வாசம் இந்த திலகப்பொடியில் நம்மளுக்கு கிடைக்கும். இது பியூர் மஞ்சள். இது நம்ம வெளியில் வாங்கினா கூட இந்த அளவுக்கு மஞ்சள் இருக்காது. நம்ம அரைக்கும் போதே அப்படி வீட்டில் அவ்வளோ நல்ல ஒரு வாசம் இருக்கும். கண்டிப்பாக நம்ம பூஜை அறையில் நீங்கள் சாமிக்கு இந்த மாதிரி மாலை கட்டி போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இல்லைன்னா நம்ம கடையில் கூட வாங்கி செஞ்சுக்கலாம். இது கூட வேறு சில பொருட்களெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, பச்சை கற்பூரம் இது போட்டுக்கலாம். இது எண்ணிக்கை நம்மளோட எண்ணிக்கை தாங்க. நம்மளுக்கு எவ்வளோ நிறையா போடணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவ்வளோ நிறையா கூட நம்ம போட்டுக்கலாம். வெட்டி வேர் எடுத்திருக்கேன். இது சந்தனம் எடுத்துக்கலாங்க. இது ஜவ்வாது சந்தனம் அப்படின்னு நம்ம கடையில் கேட்டோம்னா கிடைக்கும். அது ரொம்ப நல்ல வாசம் இருக்குங்க. வெட்டி வேரை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அப்படியே போட்டு அரைச்சோம் அப்படின்னா அது அரைபடாது. அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வெட்டி வேரை உள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிச்ச பொருட்கள் எல்லாம் நம்ம போட்டுக்கலாங்க. இது வெட்டி வேர், கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே நம்மளோட ஆப்ஷன் தான். இது எல்லாம் எவ்வளோ நிறைய நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு இந்த திலக பவுட்ரு அவ்வளோ நல்ல ஒரு வாசம் நம்மளுக்கு கொடுக்கும். நான் ஒரு சின்ன ஒரு டப்பாவில் மட்டும்தான் நான் இது செஞ்சுருக்கேன். நான் மாதம் செஞ்சுக்குவேன். இது எனக்கு ஒரு மாதத்துக்கு இது எனக்கு போதுமானதாக இருக்கும். நிறைய நம்ம செஞ்சு வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் கொஞ்சம் போயிடும். அதனால நான் கொஞ்சம் செஞ்சுக்கிறேன். இது கூடயே பச்சை கற்பூரம் ஒரு துண்டு போட்டுக்கலாங்க. பச்சை கற்பூரமும் நம்ம எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வாசமாக இருக்கும். சந்தனம் போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுக்கும் போதே நம்ம ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ நல்ல ஒரு வாசம் இருக்குங்க. அப்படியே வீடே அப்படியே நல்ல ஒரு மனம் அப்படி சூப்பராக இருக்கும். எந்த இடத்துல நல்ல நறுமணம் இருக்குதோ அந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. இந்த மாதிரி பொருட்களெல்லாம் நம்ம போட்டு ஒன்றா சேர்த்து ஒரு திலகப்பொடி நம்ம செய்யும் பொழுது இதில் மகாலட்சுமி வசியம் ஏற்படும். ரொம்ப நல்ல ஒரு வாசம் வீடு ஃபுல்லாகவே பரவி இருக்கும். இதை நான் ஜலிச்சுக்கிறேங்க. ஜலிச்சு எடுக்கும் பொழுது நம்ம பொட்டு வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வெட்டி வேரெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால கொஞ்சம் ஜலிச்சுக்கலாம். இதை 2-3 தடவை கூட நம்ம ஜலிச்சுக்கலாம். நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஜலிச்சுக்கோங்க. எனக்கு 2 தடவை ஜலிக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக கிடச்சிச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இது கூட நம்ம மஞ்சள் மிக்ஸ் பண்ணி, கஸ்தூரி மஞ்சள் மிக்ஸ் பண்ணி கூட பொட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா இதையே கூட நம்ம பன்னீரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொட்டாக வைக்கும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நிலைவாசலில் நம்ம தடவி விடலாம். நிலைவாசல் கதவு இருக்குது பாருங்கள், அந்த கதவில் நம்ம ஸ்வஸ்டிக் வரைகிறது, அந்த மாதிரியான கடவுளோட குறியீடுகள் எல்லாம் இந்த மாதிரி மஞ்சளில் வச்சு நம்ம வரையும் பொழுது ரொம்ப நல்ல ஆகர்ஷண சக்தி கொடுக்குங்க. நான் இதையும் மிக்சியில் நல்லா அரைச்சிக்கிறேன். அரைச்சிட்டு நல்லா ஜலிச்சுக்கலாங்க. நம்மளோட திலகப்பொடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப நல்ல சூப்பரான ஒரு நறுமணம். இதில் நம்ம இதுக்கு மேலே ஒரு நறுமணம் சேர்க்குற மாதிரி நம்ம இதில் ஜவ்வாது மிக்ஸ் பண்ணலாம். ஜவ்வாது நம்ம சொல்லவே வேண்டாங்க, அவ்வளோ நல்ல ஒரு வாசம் இருக்கும். இதை இந்த பொடியில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்ல ஒரு வாசம் நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒரு டப்பா பார்த்திங்கன்னா 30 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணால் போதும், அவ்வளோ நல்ல ஒரு வாசம் இருக்கும். நம்ம எப்போ பொட்டு வைப்போம் பாருங்கள், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அம்மன் ஃபோட்டோவெல்லாம் நம்ம தொடச்சிட்டு நம்ம பொட்டு வைக்கும்போது கூட நம்ம இந்த ஜவ்வாது பொடி கொஞ்சம் போட்டு நம்ம பொட்டு வச்சு விடலாம். அப்போ கூட ரொம்ப நல்ல இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப நல்ல வாசம் இருக்கும். இது நல்லா ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு நல்லா டைட்டாக நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 மாதத்துக்கு கூட இந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும். இல்லை நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு மாதம் ஒரு தடவை கூட நம்ம செஞ்சுக்கலாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு திலகப்பொடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோ நல்ல ஒரு வாசம், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்ல பச்சை கற்பூரம், அந்த ஏலக்காய், கிராம்பு இதோட வாசமெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். வீடே ஒரு கோயில் போன்ற ஒரு இது இருக்கும். இந்த மாதிரி ஒரு பவுடர் நீங்கள் அரைச்சி வச்சு பாருங்கள். வீட்டுக்கு யாராவது வந்தால் கூட கேட்பாங்க, என்ன ஒரு வாசம் உங்கள் வீட்டில் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே கூட கேட்பாங்க. இந்த பவுடர் நம்ம அரைச்சிட்டோம். இதில் வேஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம்.
இதை வந்து ஒரு டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வீடு துடைக்கும் பொழுது நம்ம தண்ணியில் வந்து கொஞ்சம் போடுறது, வாசல் தெளிக்கும் போது அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் போட்டு தெளித்து விடுறது, இதுக்கெல்லாம் கூட இந்த பவுடர் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் வந்து நிலைவாசலுக்கு வந்து மஞ்சள் வைக்கும் பொழுது இதிலிருந்து கொஞ்சம் நிலைவாசலுக்கு மஞ்சள் வைக்கும் பொழுது நம்ம நார்மலாக மஞ்சள் எடுப்போம். அதில் வந்து ஒரு 1/2 சிட்டிகை வந்து இதை நம்ம இந்த பவுடர் நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும்பொழுது நிலைவாசல் அப்படியே கம கமன்னு இருக்கும். நம்ம நிலைவாசல் வந்து நல்ல நறுமணத்தோடு இருந்துச்சு அப்படின்னா மகாலட்சுமியை ஈர்க்கக்கூடியதாக கூட இருக்கும். நிலைவாசல் வந்து எப்போவுமே வந்து நல்ல நறுமணத்தோடு வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம நிலைவாசல் பூஜை பண்ணும் பொழுது ரொம்ப நல்ல ஒரு சுபிக்ஷம் நம்மளுக்கு கிடைக்கும். வீட்டில் வந்து நல்ல ஒரு பண வரவு, நல்ல ஐஸ்வர்யம், நல்ல மன நிம்மதி எல்லாமே வந்து நல்லா இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது பெண்களுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அரோமா வந்து நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கும். நல்ல நறுமணம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மல்லிகைப்பூ இதெல்லாம் நம்ம வைக்கும் பொழுது நம்ம மனமே வந்து ரொம்ப நல்லா அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வந்து இந்த பவுடர்லேயும் நம்மளுக்கு கிடைக்குது. ரொம்ப மனசுக்கே வந்து அப்படியே ஒரு அமைதியான ஒரு இது வந்து இருக்குங்க. இந்த பவுடர் கொஞ்சம் எடுத்து இதில் வந்து ரோஸ் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து நம்ம ஃபோட்டோஸ்க்கெல்லாம் வந்து பொட்டு வைக்கிறதுக்கு வந்து ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வைக்கும் பொழுது ரொம்ப நல்லா ஒரு அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நேரம் வந்து நீடிச்சு இருக்கும். என்கிட்ட வந்து அஷ்டலக்ஷ்மி ஃபோட்டோ இருக்குது. நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால இந்த ஃபோட்டோவுக்கு வந்து நான் நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கிறேன். இந்த பொட்டெல்லாம் வச்சதுக்கப்புறம் வீடே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு நறுமணமாக இருந்துச்சு. பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கூட இந்த ஸ்மெல் வந்து நம்ம வீட்டிலேருந்து போகும். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ நல்ல ஒரு வாசம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம நைட்டு வந்து நான் தொடச்சி இந்த மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருந்தேன். காலையில் எந்திரிச்சு வந்து பார்க்கும்பொழுது நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக அவ்வளோ நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.